குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? சரி கதைக்குள்ள போலாமா? இந்த கதையோட தலைப்பு என்னன்னா மகனின் படம். சரி ஸ்டோரிக்குள்ள போனா, ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருந்தாங்கம்மா. 2 பேரும் இருந்தாங்க. அந்த அப்பா வந்து ஒரு டிராயிங் மாஸ்டராமா. நல்லா வரைவாராமா. அந்த படத்தையெல்லாம் அந்த வரைஞ்ச படத்தையெல்லாம் ஏலத்துக்கு கூப்பிட்டு நல்லா சம்பாதிப்பாராமா. அந்த பையன் வந்து ஒரு ஆர்மி வீரராமா. போருக்கெல்லாம் போவாராமா. நல்லா ஆர்மியாமா அவரு. அப்போ வந்து அந்த பையன் வந்து ஆர்மிக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு ஆர்மிக்கு போயிட்டாராமா. போனதுக்கப்புறம் இந்த அப்பா வந்து நிறைய நிறைய டிராயிங் எல்லாம் வரைஞ்சி ஏலத்துக்கு சம்பாதிச்சு சாப்பிட்டு இருந்தாராமா. அப்பா வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சாமா. ரொம்ப வருஷம் இருந்துச்சு. இந்த அப்பாவுக்கும் வந்து தாடியெல்லாம் வளர்ந்துருச்சு. ரொம்ப வயசாயிடுச்சாமா. அப்போ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் வீட்டோட கதவை யாரோ வந்து தட்டினாங்களாமா. யாருன்னு வெளியே போய் பார்த்தா ஒரு அதே மாதிரி ஒரு வயசானவர் வந்தாராமா. கொஞ்சம் வயசானவராட்டும் வந்தாராமா. வந்து நீங்க யாருங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்னாராமா, உங்க பையன் கூட ஆர்மியில வேலை செஞ்சிருந்தேன். உங்க பையன் வந்து என்னை காப்பாத்திட்டு அவர் இறந்துட்டாரு. நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த போட்டோவை என் அப்பா கிட்ட கொடுத்துட்டு சொல்லி வீட்டு அட்ரஸும் இந்த போட்டோவும் கொடுத்துட்டு போனாங்க. செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாராமா. அந்த அப்பாவும் அந்த போட்டோ வாங்கிட்டு அழுந்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாராமா. போட்டோ கொடுத்ததுக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாராம். போனதுக்கப்புறம் அவருக்கு நிறைய சொத்து இருக்குல்ல. நிறைய சொத்து, பங்களா, வீடெல்லாம் நிறைய இருக்காமா. அதெல்லாம் என்ன பண்றது? நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் யாருக்கு போய் சேரும்? நம்ம மகனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராமா. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சாமா. இந்த சொத்தையெல்லாம் யாருக்காவது யார் பேர்ல எழுதி வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாராமா. யாருக்கு எழுதி வைக்கிறதுன்னு தெரியாம ஒரு ஐடியா பண்ணி அவரோட மகனோட போட்டோ இருக்கு இல்லையா, அதை வந்து ஏலத்துக்கு கூப்பிட்டாராமா. அந்த போட்டோவை கம்மி விலைக்கு ஒரு 20 ரூபாய்க்கு ஏலத்துக்கு கூப்பிட்டாராமா. அந்த போட்டோவை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் என் சொத்து அப்படின்னு சொல்லி அப்படின்னு யாருக்கும் சொல்லலையாமா. ஆனா அவரே நினைச்சுக்கிட்டாராமா, யார் இந்த போட்டோ வாங்குறாங்களோ அவங்களுக்கு இது எழுதி வச்சிடறேன்னு சொத்து அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாராமா. அந்த போட்டோக்கு ஏலத்துக்கு விட்டப்ப நிறைய பணக்காரங்களா இருந்தாங்க, நிறைய காசு வச்சிருக்கவங்க நிறைய பேர்லாம் இருந்தாங்களாமா. ஆனா யாருமே அந்த போட்டோ வந்து 20 ரூபாய்க்கு கூட வாங்கலையாமா. நம்ம ஒரே ஒரு விவசாயி வயசானவர் வந்து அவர் ரொம்ப ஏழை குடும்பத்துல வாழ்ந்தவராமா. அவர் வந்து ஐயா என்கிட்ட 15 ரூபா தான் இருக்கு, இந்த போட்டோவை எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டாராமா. அதுக்கு அந்த டிராயிங் மாஸ்டர் சொன்னாராமா, சரிங்க ஐயா நீங்க வாங்கிக்கோங்க, நீங்களாவது 15 ரூபாய்க்கு வந்து வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு அந்த போட்டோவை வாங்கிட்டு போயிட்டாராமா. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுதாமா அந்த விவசாயிக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்து டிராயிங் மாஸ்டர் இருக்காருல்ல, இவரோட சொத்தெல்லாம் அந்த விவசாயிக்கு எழுதி வச்சுட்டாராமா. எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டாராமா. அப்புறம் பார்த்தா அப்புறம் தான் தெரியுதாமா அந்த விவசாயிக்கு, ஓ இவர் தான் நமக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு அவர் பார்த்தாராமா. இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த டிராயிங் மாஸ்டர் இருக்காருல்ல அவர் தான் பிதா. அந்த ஆர்மி சோல்ஜர் இருக்கார்ல அவரு தான் ஏசப்பா. இந்த விவசாயி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. இப்போ நம்ம வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கிறது, அந்த விவசாயிக்கு வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டனால தானே அந்த தங்கம், காசு, வீடு, பங்களா எல்லாம் காரெல்லாம் கிடச்சிச்சு இல்லையா. அதே மாதிரி நம்மளும் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாதான் நமக்கு நிறைய நன்மைகள், நிறைய நல்லதெல்லாம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஏசப்பாவை ஏற்றுக்குங்க, நிறைய நன்மைகள் எல்லாம் வாங்கிக்கோங்க ஏசப்பா கிட்ட இருந்து. ஓகே பாய்.